ஏரியாக்குள்ள விசாரிச்சுப்பா. என்னன்னு? மைனர் குஞ்சுங்கிற பேரை கேட்டா. மைனர் குஞ்சு. மைனர் குஞ்சு. மைனர் எங்க இருக்காரு? குஞ்சு எங்க இருக்கு? நான் தான் மைனர். ஏன் குஞ்சு? மைனர் குஞ்சு. என் பேரு மைனர் குஞ்சு. ஓ, உங்க நேம் இஸ் மைனர் குஞ்சு. வயசுக்கு வந்த பிள்ளைங்க போறாங்க என் பேரை கேட்டா ஏன் ரொம்ப லூஸ்டாக்கா? இல்ல உங்களுக்கு எப்படி ஆடும்? நம்ம கைப்படாத பிள்ளைகளே கிடையாது. மைனர் குஞ்சு பேர் கேட்டா வயசுக்கு வந்த பிள்ளைங்க என்ன லூஸ்டாக்கா என்ன? வயசுக்கு வந்த பிள்ளைகள நம்ம கைப்படாத பிள்ளைங்க நம்ம ஏரியாக்குள்ள யாரும் மைனரியா எப்படி சொல்றீங்க? எல்லாம் மைனர்னா கையில பூதான் குத்திருப்பா, நீ என்ன காப்பு கட்டி வந்திருக்கீங்க? இந்த குஞ்சுக்கு வித்தியாசமா இருக்கு. இப்ப குஞ்சு விரதத்துல இருக்கு. மைனர் குஞ்சு. அப்ப தைரியமா பேசலாம். அப்படிதான் நினைச்சாங்க. காப்பு கட்டிருக்கேன்னு நினைச்சியா? காப்பு கையில தான் கட்டிருக்கேன், இடுப்புல கட்டல. மைனர் குஞ்சு, மைனர் குஞ்சு கட்டல. மைனருக்கு தான் காப்பு கட்டிருக்கு, மைனர் குஞ்சு குஞ்சு கட்டல. மைனர் குஞ்சு. என் பேரை தான் சொல்றேன். உங்க பேரோ? எவ்வளவு பெரிய பிரச்சனையும் தப்பிச்சு வந்தேங்க நானு. அதான் பண்ண வரைக்கும் பெருமையா சொல்லிட்டு இருக்கேன். ஏரியாக்குள்ள ஒரு வயசு பிள்ளை கற்பழிச்சுட்டேன். விடிய காலம் 3 மணி. வேடிக்கை. நெசம்யா என்ன சொல்றீங்க? விடிய காலம் கருக்கல்ல 3 மணிக்கு எல்லாம் அசந்த நேரம் வீட்டுல ஏறி ஓட்ட பிடிச்சு உள்ள இறங்கிட்டேன். இறங்கி சம்பவம் முடிஞ்சு. ஊரே கூடிட்டாங்க. அப்புறம் வாசத்தலுக்கு வந்த பொம்பளை கூட பார்த்துட்டாள் இல்லையா? குஞ்சு வேலையை பார்த்துட்டான் என்ன அப்படின்னு ஊரே திரண்டு வந்துருச்சு. மைனர் குஞ்சு ஊரே திரண்டு வருது. எஸ்கேப் ஆகி கற்கல்ல ஓடிட்டு இருக்கேன். ஓ, விடிய காலம். 50 பேர் வெளியே வரது வந்து காருக்குள்ள உட்கார்ந்துருக்கேன். அவர் போய் கதை சொல்றாரு மட்டும் கிடைக்காதீங்க, ஒரு அனுபவத்துல நடந்த உண்மையத்தான் கதையா சொல்றாரு. விடிய காலம் கற்கல்ல அவன் சொம்புல தண்ணியோட போய் வெளியே உட்கார்ந்துருக்காங்க. சரி, நான் அது வழியா தெரிச்சு ஓடிட்டு இருக்கேன். வந்த இவங்க 50 பேர் குஞ்சப்படி 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 குஞ்சப்படின்னு சத்தம். பூரா வெளியே உட்கார்ந்துருக்க குஞ்சப்படி குஞ்சப்படின்னு அங்க குஞ்ச குஞ்சு பேச உட்காந்துட்டேன். என்ன எவனும் பிடிக்கல. அபச்சாரமா நான் பண்ணது விபச்சாரம். எஸ்கேப் ஆயிட்டேன். அங்க தப்பிச்சு நேரம் அங்கேயே வந்து நிக்கிறேன். தள்ளி நினைப்பா நம்பர் போக்கு உள்ள போறேன் என்ன பொண்ணு. ஏமா இவர் சொல்லணும்னா உனக்கு எப்படி தெரியும்? இவர் சொல்றது உண்மை நினைக்கிறீங்களா? இல்ல, சேருக்கு 3 மணிக்கு ஓட்ட பிரிச்சு குதிச்சாரா, ஒரு பொண்ணை கற்பழிச்சாரா. அங்க இருந்து உடையாண்டாங்களா? அப்ப நான் உன்னை கற்பழிச்சாதான் ஒத்துக்குருவேன். கற்பழிக்கிறதா என்ன? அதுக்கெல்லாம் செஞ்சுக்காங்க. ரொம்ப டிஃபரெண்டான கேள்வியா? நீங்களும் மறந்துட்டீங்களா? இப்பதான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கேன். மறந்துட்டியா? மிஸ்டர் மைனர் குஞ்சு, இந்த கற்பழிக்கிறதா என்ன? கற்பழிக்கிறது என்பது அவருக்கே மறந்து வச்சு சும்மா சும்மா இல்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் மறக்கத்தானே செய்யும். இல்லப்பா, ஏமா அவருக்கு தான் மறந்து வச்சு உனக்கு தெரியாதா? காப்பு கையில தான் கட்டியிருக்கேன். மறுபடியும் சொல்றேன், கையில கட்டியிருக்கேன். கையை தள்ளி வச்சிருக்கேன். மத்த வேலை அது பாட்டு வந்துட்டா இருக்கேன். தெரிஞ்சுக்க. கற்பழிக்கிறதுனா என்னன்னு கேட்கிறேன். என்ன கற்பழிக்கிறது என்பது என்ன கருப்பா இருக்கிறது அழிக்கிறது. கருப்பா இருக்கிறது இந்த மையம் வளர்ந்துருக்கு, கண்ணுல புருவ இருக்கு, இந்த மீச இருக்கு, இப்பவே பவுடர் வச்சிருக்காங்க பாக்குறியா? கற்பழிக்கிறது ஒரு பெண். கெடுக்கிறதுனா என்ன? ஒன்னு சொல்லுங்க. ஒண்ணு ஒன்னு சொல்லுங்க புரியுற மாதிரி, இல்லைன்னா செஞ்சு காமிங்க. வாய் பத்து ஏன் வாய் பத்து வாய் பத்துங்க. ஆமா, நான் என்னைய போய் சாப்போம். அது வெளியே தெரியக்கூடாது. சொல்லி தெரிவதல்ல மன்மத கலைதான். இப்ப ஒரு டீ கடை வைக்கிறேன். டீ கடை வைக்க போறதுக்கு உனக்கு கேட்பாங்க, உனக்கு டீ கடையில வேலை பார்த்த அனுபவம் இருக்கா? டீ கடை வச்சிருக்கியா? உனக்கு கடை கொடுக்கலாமா கேட்பாங்க. மளிகை கடை வைக்க போறேன்னு காசு கேட்டீங்கன்னா, மளிகை கடையில வேலை பார்த்திருக்கியா? மளிகை கடை வச்ச அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க.
கல்யாணம் பண்றதுக்கு காசு கேட்கல, ஏற்கனவே கல்யாணம் பண்ணிருக்கியா, யாருடைய குடும்பம் நடத்திருக்கியா அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்? ஏன்? அது அவங்களா தெரிஞ்சுக்கிற விஷயம் தான். நான் சொல்லி தரேன், பதறாத, அவசரப்படக்கூடாது. மைனர் குஞ்சுக்கு மூடு வரணுமா இல்லையா? அதுக்காக முட்டையும் பால் வச்சு இந்த காப்பை கட்டிக்கிட்டு இப்ப விரதமா இருக்கிறது காரணமே முதல்ல ஓவர் இதே வேலையாட்டா ஆம்பளை கிட்ட விட்டு கொடுத்து பேசிக்கிறாங்க. எதை கொண்டு போய் விடுறது, எதை கொடுக்கறது? விடுறது கொடுக்கறது இல்ல, விட்டு கொடுக்கறதுனா அனுசரிச்சு போறது. ஒரு ஆணும் பெண்ணும் அனுசரிச்சு போனா தான் குடும்பம் நடத்தலாம். அந்த அனுசரிச்சு போறதுன்னா என்ன? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு. கல்யாணம் ஒரு தடவை கூட ஆகல. ஆமா, எனக்கு 32 வருஷம் ஆயிருக்கு. இல்ல இதே வேலை ஆகல. கல்யாணத்துக்கு போயிருக்கியா? கல்யாணத்துக்கு போனா அந்த கல்யாணம் நின்னுல போடும். அவ்வளவு ராசியான ஆளா நீ? சரி, கல்யாணம் காட்சி நடக்கிறத பாத்திருக்கீல்ல? நான் பாத்துட்டேன். பொண்ணு மாப்பிள்ளைய மணவரையில உட்கார வச்சு ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க சொல்றேன். ஒரு குடத்துல மஞ்சள் தண்ணியை ஊத்தி ஒரு மோதிரத்தை தூக்கி அந்த குடத்துக்குள்ள போட்டு 2 பேரும் உள்ள விடுங்க, எதுக்குள்ள குடத்துக்குள்ள கையை விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ஏன்? யார் மோதிரத்தை எடுக்கலாம்னு டெஸ்ட் வைப்பார். அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அதுதான் பண்பாடு. இதுல யார் எடுக்கிறாங்கன்னு வீரத்தை பாக்குறதல்ல. நல்ல பொண்ணு மாப்பிள்ளையா இருந்தா என்ன செய்யணும்னா 2 பேரும் உள்ள கையை விட்டோன்னே பொண்ணு நினைப்பாராம், என்னன்னா நம்ம வீட்டுக்காரர் ஆம்பளை சபையில அசிங்கப்படக்கூடாது, அவர் எடுக்கட்டும் அப்படின்னு உள்ள சும்மா கையை விட்டு கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. சில மாப்பிள்ளைக்காரன் என்ன செய்வான்னா, பொம்பளை பிள்ளை அவளுக்கு நம்ம விட்டுக்கிட்டு போவோம், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம், அவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அவன் கையை விட்டு கிண்டிக்கிட்டே இருப்பான். 2 பேரும் கிண்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா மோதிரத்தை யார் எடுக்கணும்? எடுக்கக்கூடாது. அப்படி 2 பேரும் விட்டு கிண்டிக்கிட்டே மோதிரத்தை எடுக்காம இருந்தாங்கன்னா அப்ப தெரிஞ்சுக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற பொண்ணு மாப்பிள்ளை நல்ல குடும்பம். இதுல முதல்ல ஆம்பளை வேகமா நான் எடுத்துட்டேன் தூக்குனான்னு வச்சுக்க, அந்த பொண்ணு தெரிஞ்சுக்குவா, இவன்கிட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம ஏதாவது அவசரப்பட்டு செஞ்சோம்னா புரிய வச்சு குத்துவேன், நம்ம விட்டு கொடுத்து போயிடணும், நல்லது. அவன் தெரிஞ்சுக்குவா. பொம்பளை வேகமா நான் எடுத்துட்டேன் தூக்கிட்டான்னா இவன் அப்பவே தெரிஞ்சுக்குவேன், இந்த மூதேவி நம்மகிட்ட எதையும் விட்டு கொடுத்து போக மாட்டான், நம்ம தான் இவர்கிட்ட அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறத காட்டுறதை, விட்டு கொடுத்து போறத காட்டுறதுக்கு அந்த சடங்கு. நானும் தான் கையை விடலாம்னு பாக்குறேன், எங்க இடைஞ்சிக்குது என்னமோ விடாத மாதிரியே பேசிட்டு இருப்பியா நீ? அவசரப்படுற. இப்ப காப்பு கிட்ட இருக்கு, இந்த கையை விட முடியாது, இந்த கை ஓகேவா? அது ஒன்றும் இல்ல. பொண்ணு மாப்பிள்ளை உட்கார நான் கேட்கிறேன், எல்லாரும் கேட்கிறேன், பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சு தேங்காய் உருட்டி விளையாடுவா, கவனிச்சிருக்கீங்களா? இங்கிட்டு இருந்து பொண்ணுகிட்ட உருட்டுவா, பொண்ணு அங்க இருந்து இங்கே உருட்டுவா, அப்பளத்தை தூக்கி 2 பேரும் தலையில் விட்டு நொறுக்குவாங்க. இதெல்லாம் ஏன், எதுக்கு செய்யற? இது செய்யறது சரியா தப்பா சொல்லுவோம்? நான் தான் ஒரு தடவை கூட கல்யாணம் பண்ணலையே. தப்புங்கிறேன். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் இப்ப அவசியமே இல்ல. இந்த முறையெல்லாம் எதுக்காக வச்சான்னா, அந்த காலத்துல பாலிய விவாகம் 5 வயசு பிள்ளைக்கும் 7 வயசு பையனுக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமா? எனக்கே தெரியல. அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக தேங்காய் எடுத்து உருட்டுறது, மாங்காய் கொடுத்து வெடுக்கு வெடுக்கு புடுங்கிறது, அப்பளத்தை தூக்கி போட்டு கடா கடா நொறுக்கிறது, அப்புறம் 2 வாய் விட்டு கேக்கன்னு சிரிக்குங்க. அப்ப சந்தோஷம் செஞ்சது. இன்னைக்கு எருவு மாடு கணக்கா 2 உட்கார வச்சுக்கிட்டு அப்பளம் தூக்கி போட்டு தலையில நொறுக்குறாங்களே, இதெல்லாம் சரியா? சரியா? தெரியுதா? தெரியுதா? இப்ப எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க. நம்ம என்ன செய்யணும்? ஒரு செய்ய அவசரப்படாத, செய்ய எப்ப செய்யணும் நீ அவசரப்படுற, உனக்கு அந்த அவசரம் இருக்கு. என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். போய் பிறங்காலத்தை அறிவாங்கிறதா நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா தேவையா நமக்கு? நான் உன்னை கேட்கிறேன், இங்க இருக்கு, நீ விவரம் தெரிஞ்ச பிள்ளையாண்டா இதுக்கு பதில் சொல்லு. ஆசை இல்லாத மனுஷன் இருக்கானா? எப்படிங்க இல்லாம இருக்கான்? எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல? ஏதோ சின்ன சின்ன ஆசை இருக்கு. சின்ன சின்ன ஆசை. எல்லா பையனோட ஆசையும் நிறைவேறுதா? எப்படிங்க ஏறும்? எப்படி ஏறும்? இல்ல, ஆசை எப்படி நிறைவேறும்? இப்ப நிறைவேறாத ஆசையோட ஒருத்தன் செத்து போறேன். செத்து போட்டானா? நம்ம செத்துட்டான்னா பிரச்சனை இல்ல, குறைஞ்சு போறான்னு விட்டுறலாம். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்கும் தெரியுமா? அப்படி இழுக்கும் தெரியுமா? அப்படி இழுக்குச்சுன்னா அப்ப என்ன செய்வாங்கன்னா,
எது மேல ஆசைப்படுதோ அதை செஞ்சு நிவர்த்தி பண்ணுவாங்க. என்ன செய்யணும்? இப்ப அவங்க எது மேல ஆசைப்படுறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, எப்படி? இவனுக்கு தங்கத்து மேல ஆசை இருக்கு, சங்கிலி மோதிரம் போடுறதுல நிறைய ஆசைப்படுவேன். அப்படி ஆசை உள்ளவனா இருந்தா அவனுக்கு என்ன செஞ்சா அந்த உசுறு பிரியும்? என்ன செய்யணும்? வைத்தியம் இது கூட தெரியல. தங்கத்தை ஒரு பால்ல உரசி அந்த பாலை வாயில ஊத்துவாங்க. அந்த பாலை ஊத்தலாமா? ஒரு பேருக்கு தான் அப்படி உரசி ஊத்துனோடனே போயிடும். இப்ப மண்ணு மேல ஆசை உள்ளவனா இருந்தா என்ன செய்வாங்க? மண்ணை பால்ல உரசி வாயில ஊத்துவாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். வீட்டு மேல ஆசை உள்ளவனா இருந்தா அந்த வீட்டு செவுத்த லேசா சொல்லி ஊத்திடுவாங்க, செத்து போவேன். பொம்பளை மேல ஆசை உள்ளவனுக்கு எதை உரைச்சு ஊத்துவாங்க சொல்லு சொல்லு. தெரியல. ஒரு கிழவன் தொண்டைக்கு நெஞ்சு இழுத்து கிடப்பான், இழுத்து கிடப்பான். அப்ப பக்கத்து இருக்கார கிழவன் சொல்லுவான், சாதாரண ஆள்ல பெரிய பொம்பளை சோக்காளி. இப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட பக்கத்து ஒரு கிழவியை வச்சிருந்தேன். அதனால இவனுக்கு அந்த ஆசை தீரணும்னா அதை செஞ்சாக்க உசுறு பிரியும் சொல்லுவேன். அப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? கிழவிக்கு ஆள் விட்டுறாங்க, கிழவி எழுதிட்டு கிடக்காங்க. இந்த கிழவி அடிச்சு மோதி வருவா, வருவா. அந்த கிழவி சத்தம் கேட்டோன்னே கிழவனுக்கு ஓவரா இழுக்கும். எப்படி? கிழவி அடிச்சு மோதி வீட்டு வாசல் வந்து நிற்பான்ல, சொந்த வந்தவங்களாம் சுத்தி அழுதுட்டு இருக்கும். எல்லாரும் வெளியில போங்க, தாத்தாட்ட கொஞ்சம் நான் தனியா பேச அப்படின்னு உள்ள போய் எல்லாத்தையும் போக சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டு தலைமையில நின்று கிழவனை பார்த்து சொல்லுவா, என்ன பெத்த ராஜா, அது எப்படி எல்லாம் செஞ்ச, நல்லது கெட்டது இப்ப செய்ய முடியாம கிடைக்கையாரா பாவி அப்படின்னு கிழவன் சாரியிலே சொல்லுவேன். எடுவட்டு வயல உன்னால செய்யணும், என்னைய செய்ய சொல்றியாரா? வெளியே தெரிஞ்சா செருப்பே அடிப்பாங்கடா நம்மள. என் தங்கமே உனக்கு எத்தனை நன்றி தொங்குமே நீச. என் ஜாமி உனக்கு எதை நினைச்சு இழுத்துட்டு கிடைக்க எனக்கு தெரியுமடா ஐயா. ராஜா போறது நான் போறேன், இந்த புண்ணியம் என் இடத்தை பார்த்துட்டு அதோட சொல்லி முடிஞ்சது. இப்ப நான் இழுத்துக்கிட்டு கிடைக்கேன்.